தர்மத்தை உள்ளடக்கமா வச்சு அதை பிரச்சாரம் செய்வதற்காக எழுதப்பட்டதுதான் மகாபாரதம் ராமாயணம். பார்ப்பனர்கள் படித்த கல்வியை சத்திரியர் படிச்சா தண்டனை. மகாபாரதத்துல இருந்து ஏகையவன் யாரோ வேடன், அவன் வேலை என்பதனால் சத்திரியர் கல்வி படிக்கிறான் அவன் கட்டவன் கட்டுப்பான். அவன் காட்டுல இருக்கிறார், அங்க போறாரு, வெளியே வராரு, காட்டுக்கு போறாரு, வழியாக போறாரு. ஏன் கதைக்காக கட்டமைக்கப்பட்டதுன்னா பல்வேறு சாதி சமூக மக்களை சந்திச்சு அந்தந்த சாதி மக்களின் ரோல் என்னவா இருக்குதோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுவதற்காகத்தான் ஒரு கதை கட்டுமான உருவாகும். கல்வி இதே சிஸ்டத்தில் ராமனே பார்ப்பன கல்வி படிக்க முடியாது. மகாபாரதம் கிருஷ்ணோட ரோல் என்னன்னா இந்த வர்ண வேறுபாடுகள் மாறுபடும் போது அவருடைய தண்டிப்பு. ராமாயணத்தில் ராமனோட ரோல் என்னன்னா இந்த வர்ண வேறுபாடுகள் மாறி படிக்கும் போது அதை தண்டிப்பு. பார்ப்பன கல்வி சமூகம் படித்தான் என்பதற்காக மகாபாரதம் ராமாயணம் என்பதை கதை வடிவமாக்கி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி அவங்க ரோல் அவங்களுக்கு பார்ப்பனை மேன்மையானதுக்கு பிரச்சாரத்தை மன்னர்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு வைசியர்களை பணத்தை வைத்துக் கொண்டு பார்ப்பனியும் கட்டமைச்சது. இதிகாச பாத்திரத்தில் மன்னராக இருந்த ராமனுக்கு எந்த ரோல் கொடுத்தாங்களோ பார்ப்பனியும் அந்த ரோலை மோடிக்கு இதிகாச காலங்கள்ல அல்லது வேற காலங்கள்ல வைசியர்களுக்கு எந்த ரோல் கொடுத்தாங்களோ அந்த ரோலை அம்பானி அதானி